வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாளைக்கு பொங்கல், அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கலுக்கான ப்ரிப்பரேஷனும் நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நாளைக்கு வந்து பொங்கலுக்கு என்னென்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத வீடியோவை நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம நெய் சாதம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெய் சாதம் நம்ம சொல்லிட்டோம், நம்ம நெய் அதிகமாக ஊற்றலான்னு எப்படி நிறைய பேர் என்னடா இவ்வளோ நெய் ஊற்றுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நெய் நிறையா ஊற்றி பண்ணால் தான் இந்த சாதத்துக்கான டேஸ்ட்டே கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் நிறைய ஊற்றிட்டு நெய் சாதங்கிற பேரில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி சாதம் பண்ணிடுவாங்க. பட் அப்படி பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த ஃப்ளேவர் இருக்காது, நல்லாவே இருக்காது. ஏதோ ஒன்று சாப்பிட்டமானி இருக்கும், வெறும் சாதத்தை சாப்பிட்டமானி இருக்கும். ஸோ உரப்புக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ணது போகிறது கிடையாது. அதனால் நெய் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நெய் நிறைய ஆட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வீட்டில் வந்து செஞ்ச நெய்ங்கிறதுனால நம்மளுக்கு கட்டியாக இருக்குது. ஸோ உள்ளக்கு நம்ம ஊற்றிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் லிக்விட் ஆயிரும். ஸோ நெய்யை நல்லா ஊற்றினதுக்கப்புறம் அது ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணிக்கு போடுற ஹோல் ஸ்பைசஸ், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, சோம்பு அதெல்லாம் போட்டு பொரிய விட்டுறலாம். நமக்கு வந்து அடுப்பை சிம்மில் வச்சு தான் வேலை பார்க்கணும். ஃபுல்லாக வச்சோம்னா கருகி போயிடும். லைட்டாக பொரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கட் பண்ணி 4 பேர் சாப்பிட்றதுனால நான் 3 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அந்த அளவை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம், அதை குறைச்சிக்கலாம். ஸோ வந்து 3 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கணும். ஆனால் கிறிஸ்பி ஆகக்கூடாது. நம்ம பிரியாணிக்கு பண்ணும்போது கிறிஸ்பி ஆகணும்னு சொல்லியிருப்பேன். இதில் வந்து நம்ம கிறிஸ்பி ஆனால் நல்லா இருக்காது. நம்ம வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் தான் போடுறதுனால லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ உரப்பு வந்து நமக்கு பச்சை மிளகாவில் இருந்து மட்டும்தான் வருது. அதனால் நம்ம நிறையா போட்டுக்கலாம். 4 பேர் சாப்பிட்றதுனால 4 மிளகா போட்டிருக்கேன். ஸோ மிளகாவையும் போட்டு ரெண்டாக கீரி போட்டு நல்லா வெங்காயம் அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேம் குவான்டிட்டியில் பூண்டு சேர்த்து நல்லா உரித்து விழுதை அரைச்சி வச்சுட்டு நம்ம சேர்க்கணும். இஞ்சி கூட்டிட்டாலோ இல்லை பூண்டு கொஞ்சம் கூட்டிட்டாலோ அதுவுமே நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டை வந்து குறைச்சி கொடுத்துரும். ஸோ எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து போடணும். ஸோ நம்ம குக்கிங்லேயே மேக்ஸிமம் பார்க்க வேண்டியது என்னென்னா குவான்டிட்டி தான். கரெக்டான குவான்டிட்டியில் எல்லாம் சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து லாஸ்ட் அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிக்கும். லைட்டாக சிம்மில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து பிடிக்காது. ஸோ நம்மளை இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து கொத்தமல்லியும் புதினாவும் வந்து நான் வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் மட்டும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதையும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் 3 பல்லாரி எடுத்திருக்கேன்ல, இப்போ வந்து 3 தக்காளி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் 2ஆக கீறினா மட்டும் போதும். ஸோ தக்காளி வந்து இதில் கொஞ்சம் முழுசாக வேகாமல் இருந்தால் தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மசிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தோல் மட்டும் தான் இருக்கும், அந்த ரெட் கலர் தெரியாமே போயிடும். ஸோ தக்காளி வந்து நல்லா 1-2 வதக்கினா போதும், நல்லா மசிய வேண்டாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து போட்ட கொத்தமல்லி புதினா வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சு அந்த 3 தக்காளியை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம நெய் சாதத்தில் தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் வந்து ஊற்றுவோம். இப்போ நான் 4 பேருக்கு வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லாக உடச்சி அதில் இருக்க எல்லா தேங்காய் சிலையுமே கட் பண்ணி அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ தக்காளி போடும்போது நல்லா உப்பு போட்டு வேக வச்சோம்னா வேகமாக வெந்துடும். ஸோ நான் வந்து 1 வழக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1 வழக்குக்கு வந்து 1 வழக்கு அரிசிக்கு வந்து 1 வழக்கு தேங்காய் பால் ஊற்றிட்டு இன்னும் வழக்குக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிற போகிறேன். ஸோ 2 வழக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு வந்து ×2 ரேஷியோ எடுத்தோம்னா நம்மளுக்கு எந்த பிரியாணி செய்கிறதுனாலுமே கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஊற்றின அந்த நெய்யுமே பிரிஞ்சு வந்துருச்சு. இவ்வளோ நேரம் நம்மளுக்கு நெய்யே தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து 1 கப் தேங்காய் பால் வந்து ஊற்றணும். தண்ணி ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ் தேங்காய் பால் தான். 1 முடி தேங்காய் ஃபுல்லாக அரைச்சாச்சு. அந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு வழக்கு தண்ணி வந்து நம்ம நார்மல் வாட்டர் வந்து ஊற்ற போகிறோம். இப்போ தேங்காய் பால் ஊற்றின தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்கணும். ஊற்றின தேங்காய் பால் வந்து நல்லா கொதித்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை கழுவி வச்ச அரிசியை வந்து போடணும். நம்ம பிரியாணிக்கு எப்போயுமே மொத்தமாக வந்து உப்பு போட்டால் நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போடணும். தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ அரிசி போட்டுட்டு குக்கர் விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கா, உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இப்போ லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டு விசில் போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நெய் சாதம் வந்து ரெடி ஆயிரும். விசிலுமே 2 விசில் வச்சுட்டு அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கரெக்டாக இருக்கும். அடி பிடிக்காது, குழஞ்சும் போகாது, தண்ணியாகவும் இருக்காது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதான். 2 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அடி பிடிக்காமல் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பார்த்தீங்க, எங்கேயுமே ஒட்டலை, தண்ணியுமே இல்லை,
ட்ரையாகவும் இல்லை, கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருந்தாங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். காரமாலனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புதுமையான ரெசிபியோட சந்திக்கலாம். இதுக்கு வந்து சைடிஷ் என்னென்னா பொட்டேட்டோ கிரேவி வச்சுக்கலாம், அதிலலாம் முட்டை ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புதுமையான இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.